வணக்கம் காய்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருந்தோம், ரட்டூல்னு. அவர் வந்து அர்ஜென்ட் ஒர்க்காக போயிட்டார். அவர் அப்படி தான் பிஸி மேன், அவரை பிடிக்கிறதே கஷ்டம். எனிவே அவன் நடுவில் வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபஸ்ட்டு மேட்ச் இனிதே முடிவடைந்தது. அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ இல்லை கலந்துரையாடல் இல்லை என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மேட்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ டாக்ஸ் மாதிரி பேசியிருந்தோம். அதுல என்ன பேசியிருந்தோம், அது எப்படி நடந்ததுன்றத பத்தி பார்க்க போறோம். சொல்றா மகேஷ், என்ன இந்தியாவை ரொம்ப அண்டர் ரேட் பண்ணிட்டியா? ஆமா ப்ரோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஈஸி வின் ஃபார் ஆஸ்திரேலியா தான் நினைச்சேன். அதே மாதிரியே டே 1ல நம்ம இந்தியன் டீம் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஈஸியா அவ்வளவுதான் மேட்சை மூடிடு 2 நாள் கூட தாங்காதுன்னு நினைச்சேன். ஆனா செகண்ட் ஆஸ்திரேலியா பிடிக்கும் போது அவனுங்க ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க திரும்பி. அதுல இருந்து அப்படியே ஒன் சைடடா போயிடுச்சு மேட்ச். எதிர்பார்க்கலாம். அதான் ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி அந்த கொலாப்ஸ் அந்த கொலாப்ஸ் தான் ரொம்ப காமனா ஆயிடுச்சு. நம்ம இந்தியா பண்ணுச்சுன்னா அதுக்கு ஈக்குவல். ஆமா ஆமா, இந்தியாவுக்கு பண்ணதை விட அவனுங்களுக்கா அது ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. அதனால அது அந்த அட்வான்டேஜ். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு கரெக்டா அமைஞ்சிருச்சு. அதனால ஈஸியா அப்படியே வின் பண்ணிட்டாங்க. எதிர்பார்க்கல. அப்செட் தான் சொல்லுவோம் எனக்கு கேட்டா. சொல்றா ஜெபி. இல்ல ப்ரோ, நான் வந்து இந்த வின் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, டு பி ஹானஸ்ட். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, சரி அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்திரேலியா பிச்சு போட்டிருப்பாங்க, ஸோ அவங்க கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். கன்சிடரிங் இந்தியா வந்து லோ ஆன் கான்ஃபிடென்ட்ல போவாங்க. அதுவும் இல்லாமல் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே கூட ஒரு மாதிரி பேலன்ஸாக இருந்துச்சு. செகண்ட் டே வந்து பிச்சு கண்டிஷன் வந்து மாறினது வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக போயிடுச்சு அது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஒரு சரியான ஒரு விக்ட்ரி, ஒரு ஸ்டாம்ப் அடிச்ச மாதிரி ஒரு விக்ட்ரி. இந்த மெயினா பார் அந்த ஜெய்ஸ்வால் ராகுல் பார்ட்னர்ஷிப் தான் அப்ரிஷியேஷன் இருக்கணும். ஈவன் தோ பிச்சு கண்டிஷன் கொஞ்சம் மாறினாலும் இவங்க அடாப்ட் பண்ணதும் சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி ஸ்டெடியா இருந்து சாலிடா ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி கரெக்டா ஹோல்டு பண்ணி அப்படியே கொண்டு போனாங்க. அது செமையா இருந்தது அந்த பார்ட்னர்ஷிப். அதுதான் கரெக்டான அப்ரோச். ஜெய்ஸ்வால் பாரு அப்படியே ஒரு மாதிரி ஜெய்ஸ்வால் அப்படியே அப்படியே அக்ரெசிவா போல, அப்படியே ஒரு மாதிரி சாலிடா ஸ்டார்ட் பண்ணி கேஎல் ராகுல் அஸ்யூஷுவல் அவரோட இது அப்படியே கரெக்டா வந்தது. அப்படியே ஹோல்ட் பண்ணி அந்த ஒரு சேஃப் ஜோன் போன பிறகு கான்பிடன்ஸ் வந்துச்சு. அந்த கான்பிடன்ஸ்ல தான் கோலிக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸி ஆயிடுச்சு பேக் டு ஃபார்ம் வரதுக்கு. அந்த இதுல கோலி பண்ணதும் ஒரு இது பயங்கர இது. கோலி வந்து பேக் டு ஃபார்ம்னு தான் சொல்லிட முடியாது, ஒரு செஞ்சுரி வச்சு. ஆமா, பேக் டு ஃபார்ம் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் இவங்க ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டானோ அதுல டான்ஸ் ஆடின மாதிரி தான் திட்டத்திட்ட. அதனால அத ஆனா ஓகே, ஏதோ செஞ்சுரின்றதுனால திருப்பி பேக் டு ஃபார்ம்லனாலும் ஓகே, ஓரளவுக்கு திரும்பி அந்த பழைய பழனிசாமிய பாக்குற மாதிரி இருந்தது. பாப்போம். அப்படிலாம் இல்ல, மெயினா சொல்லணும்னா ப்ரோ சொல்லு. எனக்கு வந்து இது கன்வின்சிங்கா இல்ல. இது வந்து நான் கோலி ஹேட்டர்லாம் கிடையாது. இந்த செஞ்சுரி வந்து எனக்கு ஓகே, ஒரு 81st செஞ்சுரி ஆட் பண்ணிக்கலாமே தவிர ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது ஓகேவா இருக்கலாம். பட் ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு. இது வந்து இந்த மாதிரி ஆக்சுவலா அந்த ஜெய்ஸ்வால் ரோல் அந்த கேஎல் ராகுல் ரோல பண்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல கோலி பெர்ஃபார்ம் பண்ணும். அது மாதிரி சிச்சுவேஷன் எப்படியும் வரும் இந்த சீரியஸ் பண்ணிருக்காரு. ஆமா, இதுக்கு முன்னாடி கோலி அடிச்சது எல்லாமே டஃப் சிச்சுவேஷன்ல அடிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்ல அடிச்சது. சோ இது வந்து எந்த ஆக்சுவலா இந்த சீரியஸ் தெரியல. ஆமா, இந்த சீரியஸ்ல கண்டிப்பா அந்த மாதிரி பொசிஷன் வரும். எப்படியும் ஒரு 2 to 4 டைம்ஸ் கூட வந்துரும். அதுல செக் பண்ணிடலாம் ஓரளவுக்கு திருப்பி பேக் டு ஃபார்மா இல்லனா அது எப்படின்னு தெரிஞ்சிடும். பாப்போம். ஆக்சுவலா இன்னொருத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். பும்ரா கேப்டன்சியும் சூப்பரா இருந்தது. பும்ரா பவுலிங் அதை வேற அதுதான் டாப். ஆமா, டாப் நாட்ச். அது தான் வந்து ஆஸ்திரேலியாவை செதச்சதே. மெயினா செதச்சதே. ஆமா, அடிச்சதே. ஆமா, பும்ரா தான் எக்கனாமி அதிகமா கொடுத்துட்டு இருக்கான் இந்தியால. பும்ரா கேப்டன்சிக்கும் கிரெடிட் கொடுத்தாகணும். அவனும் கரெக்டா ஓரளவுக்கு ரொம்ப டீசென்டாவே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தான். பவுலிங் வந்து வாஷிங்டன் ரிசோர்ஸ கரெக்டா யூஸ் பண்ணிருந்தான்.
ஆமா உள்ள எடுத்துட்டே வரல, கரெக்டா சீமஸ் தான் எடுக்குதுன்னு தெரிஞ்சு பேக் டு பேக் அட்டாக் பண்ணிட்டே இருந்தான். ஒரு ஒரு சான்ஸ் கூட அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை ரன் ஸ்கோர் பண்றதுக்கு. அப்படியே கரெக்ட் மேலும் கரெக்ட். மேலும் இடி இடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா அப்படிதான் 2 இன்னிங்ஸ்லயுமே அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அந்த கொஞ்சம் ரூம் கூட கொடுக்கவே இல்லை. அந்த அந்த ட்ரபிள்லயே வச்சிருந்தான். ஈவன் தோ அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட ஹெட் அடிச்சானா, ஹெட் கொஞ்சம் ட்ரை பண்ணான், பட் அந்த அளவுக்கு மார்ஷல் ஆடினாங்க. அந்த ட்ரை டைம்ல கூட பண்ணாங்க, பட் கரெக்டா ட்ரை பண்ணிட்டு தான் கண்ட்ரோல். ஆமா இந்தியன் டீம் கண்ட்ரோல்ல இருந்துச்சு பவுலிங் யூனிட், அதனால அந்த கிரெடிட் கொடுத்தாகணும். ஐ மீன் இந்த எனக்கு தெரிஞ்சு ரோஹித் பதிலா இந்த இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பும்ராவே கேப்டன் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. இல்ல அதே மாதிரி பண்ண மாட்டாங்க. எனிவே ரோஹித் வந்து நல்ல இல்ல ப்ரோ அப்படி பண்ணலாம். அதுவும் இல்லாம எனக்கு இன்னொன்னு இதுவும் இல்லாம இப்ப KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்லா செட் ஆயிருக்காங்க. இப்போ வந்து திருப்பி அந்த ஓப்பனிங் இதை டிஸ்டர்ப் பண்றதும் பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் ஒரு 5 டவுன் 6 டவுன் அது மாதிரி கூட அப்ரோச் போலாம். ஆனா அதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியல. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான ஒரு மூவா தான் இருக்கும். ரோஹித் வந்து டவுன் தி ஆர்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. ஸோ வந்து ஆமா ரோஹித் வந்து ஓல்டு பால் நியூ பாலை விட ஓல்டு பால் வந்து அவருக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அது டெசிஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, மேனேஜ்மெண்ட் பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லடா எங்க KL ராகுல் நீங்க தான் எங்க வேணாலும் விளையாடுவீங்களே, இதாங்க வேட்டை பிடிக்கிட்டு 5வது வச்சு அவன் மேல கைய வச்சிருவானோ. டெஸ்ட்ல அவனை அடிச்சுக்க முடியாது ப்ரோ. அவன் இல்லைன்னா வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து கை நழுவி கூட போயிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதுதான் ஐ திங்க் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதான் மெயினா பும்ராவோட ஸ்பெல்லு தான் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல கரெக்டா வந்துட்டு KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் வந்து ஸ்டாண்ட் பண்ணதும் ஒரு மெயினான ரீசன். இன்னொரு மெயினான ரீசன் இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சதுக்கு காரணம் பிரஸ்ட் சுச்சுவேஷன்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து போட்டது. தேர்ட் டேல கரெக்டா 10 ஹவர்ஸ் ரிமைனிங் இருக்குன்றப்போ அந்த டயத்துல டிக்ளேர் பண்ணதுதான் மேஜர் மூவே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு வச்சுக்கோங்க, ஓவர் இருக்குன்றப்போ அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த டே வந்து 10 ஓவர்ல முடிய போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பேட்ஸ்மேனுக்கு மைண்ட் செட் வந்து ஒரு கிளியரான தாட்ஸே இருக்காது. நீ நினைப்பான், அடிக்கவும் வராது, டபுள் மார்னிங்ல இருந்து 70 ஓவர் நீ நின்று இருப்ப. டக்குன்னு ஒரு லாஸ்ட் 10 ஓவர் வந்து நீ வந்து பிடிக்கணும்னு நினைச்சிட்டு வச்சுக்கோங்க, உனக்கு எந்த டீமோட பேட்ஸ்மேன்ஸா இருந்தாலும் ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்காது. அதை வந்து கரெக்டா யோசிச்சு அப்ப அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணி கமின்ஸை வந்து கமின்ஸையும் தூக்கி கரெக்டான மூவ் பண்ணாங்க நிறைய. சொல்றா ஆக்சுவலி கமெண்ட்ரிலே வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் இயர்லியா வந்து இது பண்ணியிருக்கணும், டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் வச்சு பார்த்தா அது பர்ஃபெக்டான மூவ் மாதிரி தான் இருக்கு. பர்ஃபெக்டான மூடா அது எண்ட் ஆஃப் தி டேல இல்ல இவங்க ஐடியா பண்ணிட்டாங்க நம்ம எண்ட் ஆஃப் த டேல ஒரு 20 ஓவர்ஸ்ல டிக்ளேர் பண்ணணும்னு. ஆனா வெயிட் பண்ணது கோலியோட 100க்காக தான். கோலியோட 100 போட்டதும் டக்குன்னு அப்படியே டிக்ளேர் பண்ணி அன்னைக்கு 3 விக்கெட் எடுத்தது அந்த ஆஸ்திரேலியா அதுல இருந்து எந்திரிக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவேளை ரொம்ப குரூசியல். லபுசேஞ்சை இறக்குனதும் ஒரு தப்பான மூவ். அன்னைக்கு ஸ்மித்தே வந்திருக்கலாம், அன்னைக்கு கமின்ஸையும் இறக்கணும்னு அவசியம் இல்லை, நைட் வாட்ச்மேன் அனுப்பணும் அப்படின்னு ப்ரோ. அவங்க கமின்ஸ் இறக்கணும்னே அவங்க இதாயிட்டாங்க ப்ரோ, பேனிக் பட்டன் அழுத்திட்டாங்க. அதேதான் கமின்ஸ் வந்ததே ஒரு பேனிக் தான் அவங்களுக்கு. சரி எதுக்கு இன்னொரு பேட்ஸ்மேனை விட்டுட்டு விக்கெட்டை விடணும் இந்த டயத்துல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா, மைண்ட் செட்டோட ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்தா என்ன ஆகும், அதுதான் நடந்தது. அந்த மூவ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு தோணுச்சு பர்சனலா டிக்ளேர் பண்ணது, என்னடா 500 ரன்னுக்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இன்னொரு ஒரு 100 ரன் 2 நாள் இருக்கே அப்படின்னு. ரீசெண்டா இப்ப யாரோ பாகிஸ்தான் டீம் தான் நினைக்கிறேன் டிக்ளேர் பண்ணி தோத்தானோ, அது மாதிரி ஆயிட போகுது. வேற பிச் கண்டிஷன் மாதிரி இருக்க போகுது, அவனுங்களும் வந்து அடிக்க போறானுன்னு எனக்கும் பயம் இருந்தது. ஒரு சேஃபா 600 போயிட்டு டிக்ளேர் பண்ணலாமே, எதுக்கு இவங்க டே வேற இன்னும் 2 நாள் இருக்கு, அவங்களை விக்கெட் எடுக்க முடியலன்னா அடிச்சு ஜெயிச்சிட போறானுன்ற பயம் இருந்துச்சு இருக்கும். ஆனா அது நல்லா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க, நல்ல பிளான்ட் ஆகி அந்த பிளான் ஒர்க் ஆயிருக்கு. அதனால ஈவன் யாரோட பிளானா இருந்தாலும் பும்ராவோட தானே எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால அந்த கேப்டன்சி எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. அதுக்குதான் இந்த ஃபுல் சீரியஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு ஃபுல்லா ஒரு டெஸ்ட் மாதிரி தெரியும். இப்ப திருப்பி ரோஹித் வந்தானா அது எப்படி மாறும் என்னன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா ஆகுமா எப்படின்னு பாக்கணும். அதுவும் இல்லாம இப்ப ரோஹித் இன்க்ளூஷன்ல பிளேயிங் லெவனும் டிஸ்டர்ப் ஆகுது, ஓப்பனிங் டிஸ்டர்ப் ஆகுது.
ஒரு ரிதமா மாத்துற மாதிரி இருக்கு. அதை எப்படி திருப்பி கொண்டு போவாங்க சார்? ஓப்பனிங் டிஸ்டர்ப் ஆகும், பிளேயிங் தான் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே துருஜிரோல உட்கார வச்சுட்டு இறக்கிடுவாங்க. ஏன்னா கில் இன்னும் ஃபிட் ஆகல இல்ல, அதனால எனக்கு தெரிஞ்சு படிக்கணும் ஒன்றும் பெருசா ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, படிக்கணும் எடுத்ததெல்லாம் ஸ்கேம் ப்ரோ. அது என்ன மைண்ட் செட்ல எடுத்தாங்கன்னே தெரியல. ஈஸ்வரனுக்காக ஈஸ்வரன் இருக்கான், ஈஸ்வரனுக்காக கொடுக்கான். கரெக்ட். படிக்கலாம் மேனேஜ் பண்ணுவானு தெரியல. அவன் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயரானு தெரியல. டெஸ்ட் பிளேயரானே அவன் இறக்கி விட்டாங்க. ஐபிஎல்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் இருக்கிற கொஞ்சம் மொமெண்ட்ல. இது போயிட்டு ஆஸ்திரேலியால போய் கொடுக்குறான். ஸ்மித் என்னாச்சு? ஸ்மித் அவ்வளவுதானா? எல்லாம் என்ன ஸ்மித்தை பத்தி என்ன கமெண்ட் ஏதாவது சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவுட் ஆஃப் ஃபார்ம் ப்ரோ, கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். அவ்வளவுதான். நம்ம வந்து அது எப்படி சொல்றது, விராட் கோலி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்காப்புல. விராட் கோலி ஆச்சா அப்பயாச்சும் செஞ்சுரி அடிச்சிடறான். அவன் வந்து ஒரு மாதிரி அதான் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். எந்த டீம் கூடயுமே அடிக்கிறது இல்ல பெருசா. ஓபனர்ஸ் வந்து மெக்ஸ்வெயினியும் புதுசு, கவாஜாவும் ஒன்றும் அந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள் பிளேயர் கிடையாது. கண்டிப்பா ஸ்மித்தும் லபுசேஞ்சும் ஏதாவது ரெஸ்பான்சிபிள் எடுத்து கரெக்டா ஆனா உண்டு. ஏன்னா நீ வந்து மிச்சல் மார்ஷையும் கொஸ்டின் பண்ண முடியாது, ட்ராவிஸ் ஹெட்டையும் கொஸ்டின் பண்ண முடியாது. இங்க யாருக்குமே வந்து ஸ்மித் லபுசேஞ்ச் அளவுக்கு பொட்டன்ஷியலும் ரெஸ்பான்சிபிளும் கிடையவே கிடையாது. அது ஆஸ்திரேலியா இது பண்ணி கரெக்டா ஆடி இருக்கணும்னு என்னோட எண்ணம். இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கான், அந்த மாதிரி நின்று ஆடி இருக்கான். பட் ஆஃப் லைட்டா ஆடுறது இல்ல, அது ஒத்துக்கிட்டு தான். இது மாதிரி லாங் சீரீஸ்ல ஃபார்முக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிக சான்ஸ் இருக்கு. போத் விராட் கோலி அண்ட் ஸ்மித் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி இந்த மாதிரி லாங் சீரீஸ்ல தான் ஈஸியா அதிக சான்ஸ் கிடைக்கிறதுனால அடாப்ட் ஆகி ஃபார்ம் வருவாங்க. பார்ப்போம். கோலி அடிச்சுட்டான், ஸ்மித்தும் நெக்ஸ்ட் மேட்ச் இல்லைன்னா நெக்ஸ்ட் மேட்சே எதிர்பார்க்குறேன் வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன் தான் இந்த பேக் டு ஃபார்முக்குலாம் டைமிங் கரெக்டா இருக்கும். ஆமா, அதனால அதே மாதிரி இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுனால இந்தியாவுக்கு ஃபேவரா போகணும்லாம் சொல்லவே முடியாது. அதேதான். ஐயோ, அது சொல்லவே முடியாது. அதான் சொல்றேன், இந்த மேட்சுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா யோசிச்சோம், அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. இப்போ திரும்ப அது எப்படி வேணாலும் நடக்கலாம். என்ன நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்கு போயிட்டு கண்டிப்பா நடக்காது. 4-0 சொன்னீங்க, இந்தியா தான் லீடிங் வச்சு. ஆமா, பாப்போம். இல்ல நான் அப்படி சொல்லலையே, நான் 3-1 தான் சொன்னேன். 3-1னா நான் 3-1 தான் சொன்னேன். ரெண்டு பேருமே 4-0 சொன்ன மாதிரி தான் இருந்தது. சரி, இல்ல இல்ல இல்ல, நான் 4-0 தான் சொன்னேன். இப்போ எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா இருக்கிறத பார்த்தா 2-2 வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். அதான் 2-2 தான் நானும் நினைக்கிறேன். ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நல்ல டெஸ்ட் சீரிஸ் பார்த்த ஒரு இது இருக்கும் நமக்கு கண்டிப்பா. ஏன்னா இப்போ அவங்க பயங்கரமா பவுன்ஸ் ஆவாங்க அவங்க இதுல இருந்து. ஒரு நல்ல ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் போட்டி இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ரெண்டு டீமும் இருக்கு. நான் ஒன் சைடடா இருக்கும்னு நினைச்சேன். அது ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இதான் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே தெரிஞ்சிருச்சு. சரி போல எப்படி நம்ம விளையாடுறோம்னோ அதே மாதிரிதான் மிரர் மாதிரி அவங்க விளையாடுவாங்க போல. அதனால பாப்போம் அடுத்த மேட்ச்ல ரோஹித் வந்து என்ன பண்றாரு, என்ன சேஞ்சஸ் எப்படி பண்றாங்க, இந்தியா எப்படி அடாப்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அஸ்வின் ஜடேஜா ஆடலன்றது ஏதாவது உங்களுக்கு தோணுதா? அதை பத்தி ஏதாவது ப்ரோ? இதே தோத்துருந்தா நம்ம பேசிருப்போம் ப்ரோ. தோத்துருந்தா பேசிருப்போம், எதுக்குடா ஜடேஜா எடுக்கல அஸ்வின் எடுக்கலன்னு. இன்னிங்ல இருக்கிறதுல டிஸ்டர்ப் சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி இல்ல, இன்னிங் அந்த ரிசல்ட்ஸ் பாதர் பண்ணாம உன்னோட தாட் என்ன தோணுதுன்னு கேக்குறேன். எனக்கு கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா அஸ்வின் ஆடணும் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் அதேதான் சொல்லுவேன். கண்டிப்பா அஸ்வின் இருக்கணும். அது எப்படிதான் அந்த பவுலருக்கு மட்டும் அந்த இதை காமிக்கிறாங்கன்னு தெரியல. இதே பேட்ஸ்மேன்லாம் விட மாட்டாங்க. விராட் கோலியில டிராப் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட். விராட் கோலி பவுலர் விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணணும். அது பேட்ஸ்மேனுக்கு மட்டும் அதை பார்க்க மாட்டாங்க. ஆனா பவுலர்னா பிட்ச் அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன்ல எக்ஸ்ட்ரா கிரைட்டீரியா வச்சு ரிமூவ் பண்றாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. கண்டிப்பா அஸ்வின்லாம் எந்த பிட்ச் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் விளையாடணும். அவன் ஃபிட்டா இருந்தானா ஸ்குவாட்ல இருந்தானா கண்டிப்பா விளையாடணும் நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஈவன் படிக்கல் துருஜூரலுக்கு அஸ்வின் போயிருக்கலாம்னு தோணுது. வாஷிங்டன் அப்படி கூட பண்ணிருக்கலாம். அது கூட கரெக்டான கால். படிக்கலை விட பெட்டர் பேட்ஸ்மேன் அஸ்வின். ஆமா, இப்போ ஏன்னு வச்சுக்கேங்க, யாருமே ப்ரூவன் கிடையாது. படிக்கலும் சரி ஜூரலும் சரி, நீ ஆட போறது வந்து ஆஸ்திரேலியாவோட சீம் கண்டிஷன்ஸ்ல. நீ வந்து பேட்டிங் வந்து உனக்கு எந்த அளவுக்கு நீ சப்போர்ட்டா இருப்பன்றது தெரியாது.
எக்ஸ்ட்ரா பேட்டர் போறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பவுலரே போயிருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போதைக்கு இந்தியா ஜெயிச்சதுனால அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு பர்சனலா வந்து 11 சொன்னோன்னே தோணுச்சு அஸ்வின் மாதிரி ஒரு பைன் பவுலர் கண்டிப்பா வேணுமே. ஒரு எதுவுமே கிளிக் ஆகல. மேபி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வந்து 2 பேரும் நின்றுட்டே இருக்காங்க, எதுவுமே ஆகலன்னா அஸ்வின் வந்தாலே ஒரு பயம் லெஃப்ட் ஹேண்டருக்கு கண்டிப்பா. அஸ்வின் வந்தாலே லெஃப்ட் ஹேண்டர் கிளிக். அது ஒரு இதுதானே, அது ஒரு நமக்கு கீ தான். மேபி செகண்ட் மேட்ச்ல அவங்க என்ன செய்யறாங்கன்றத பார்ப்போம். கண்டிப்பா அஸ்வினாவது இன்க்ளூட் பண்ணணுன்றதுதான் என்னோட இதுவுமே. அதுக்காக வாஷிங்டன் சுந்தர டிராப் பண்ணணும்னு நான் சொல்லல. அதான் லேக் ஆஃப் பேட்டர்ஸ் இருக்கிறத விட ஒரு நல்ல பவுலர் எடுத்துட்டு அவனை பேட்டிங் ஆட வச்சுட்டு போயிடலாம் தான் எனக்கும் தோணுது. அது ஒரு என்ன செய்யறாங்கன்றத பார்ப்போம். ஆஸ்திரேலியால எதுவும் சேஞ்ச் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நேத்தன் லைனோட தான் ஆடுவாங்க. அந்த மெக்ஸ்வினியை தூக்கிட்டு வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா? அது எதுவுமே பண்ணாதா? இல்ல ப்ரோ, இல்ல டிராவிஸ் ஹெட் தான் ஆடணும் அப்படின்னு பார்த்தா ஓப்பனிங் வந்து டிராவிஸ் ஹெட் கவாஜா இல்ல எப்படியும் மெக்ஸ்வினி தான் ஆடுவாங்க. அடுத்த மேட்ச் ஆடுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து டிராப் ஒரு மேட்ச்ல எல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஈஸியா எடுத்த மாதிரி இருந்துச்சு. பும்ரா தானே எடுத்தான், அப்படியே டக்குன்னு அது பும்ராங்கிறதான் ப்ரோ எடுத்தான். சூப்பரான பால்டா அது, ஒண்ணுமே பண்ண முடியல. பவுன்ஸே இல்ல, பவுன்ஸே இல்லாம எங்க குட் லென்த்ல குத்தி அடிக்குது கால்ல. எதுவுமே. ஆமா சரி ப்ரோ, சரி ஓகே. ஒருத்தர் ஆளுக்கு ஒருத்தருக்கு மட்டும் கிரெடிட் கொடுத்துறீங்களா? எல்லாருக்கும் யாருக்கு கொடுப்பீங்கன்றது தெரியும் நல்லாவே. இருந்தாலும் ஒரு சில ஆப்ஷன் கிரெடிட் கொடுக்கணும்னா பும்ராக்கு தான் ப்ரோ. ஓகே, நானும் பும்ராக்கு தான் கொடுப்பேன். பட் ஆனா கொஞ்சம் அந்த ஜெய்ஸ்வால் கேஎல் டாப் 3ன்னு வச்சுட்டு. ஆமா, டாப் 3ன்னு பார்த்தா பும்ரா ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் கரெக்ட். அது கொஞ்சம் எல்லாரும் ப்ரோ. வித்தவுட் செகண்ட் தாட் கேஎல் ராகுல் தான் என் தலைவன் தான். பும்ரா தான்டா, பும்ராக்கு அப்புறம் தான் கேஎல் ராகுல். இல்ல அது ஓகே, பட் என்னோட பிரெஃபரன்ஸ்ல கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட். ஓகேடா. ஓகே गाइस, பை. another video. Bye guys. Bye bro. Bye.